நமஸ்காரம். நமக்கு உதவி தேவை, வேண்டுமென்று கேட்கிறோம். யாரோ ஒருத்தர் உதவுகிறார். அது பிசிக்கல் ஹெல்ப்பாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார ஃபைனான்சியல் ரீதியான ஹெல்ப்பாக இருக்கட்டும், அல்லது நல்ல அட்வைஸ் வேணும் என்கிற ஹெல்ப்பாக இருக்கட்டும். அது என்னென்ன மாதிரி நாம் நினைக்கக்கூடாது. ஒருத்தரிடத்தில் உதவி பெற்றுக் கொள்வது தவறில்லை, அது பெறலாம். ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது உதவியே என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாக தெரிகிறது. ஒவ்வொன்றாக சொல்லுகிறேன். ஒன்று, எனக்கு உதவி வேண்டும், உதவ முடியுமான்னு கேட்கிறேன். அவரும் உதவுகிறார். அப்படி இல்லாமல், எனக்கு உதவ வேண்டியது உனக்கு கடமை, அதனால் நீங்கள் உதவியே ஆக வேண்டும், இது கூட செய்யாவிட்டால் என்ன என்ற அதிகாரத்தோடு வாங்கிக் கொள்வது, இது தவறு. இரண்டாவது, உதவி செய்கிறீர்கள் சரி, அது நான் கேட்காமலே செய்ய வேண்டாமோ? கேட்டு பெற்றுக்கொள்வதா செய்வதா உதவி? நான் கேட்காமல் இருக்கும் போதே நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யவில்லையே, அதனால் அது உங்கள் உதவி சிறப்பான உதவியான சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று உதவி பெற்றுக்கொண்டு வரே சொல்லிவிடுவது. மூணாவது, எனக்கு உதவ வேண்டும், அதே சமயத்தில் உங்களுக்கு ஏதோ வேலை இருக்கும், கோயிலுக்கு போக வேண்டி இருக்கலாம், வேற ஏதாவது வேலை இருக்கலாம், படிக்க வேணும்னு தோணலாம், எழுத வேண்டும்னு தோணலாம். அது எல்லாத்தையும் விட்டு விட்டு நமக்கு உதவ வேண்டும். அப்படி செய்யும்போது நீங்கள் இதை விட்டு விட்டு வந்தேனே, அந்த வேலை இருந்ததே, உனக்காக அந்த வேலையை விட்டு வந்தேனே என்று சொல்லுவது எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு உதவுவதை தவிர எனக்கு வேற என்ன வேலை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு உதவ வேண்டும். வேற இருந்தது விட்டேனே என்று முணுமுணுக்க கூட கூடாது. இப்படியும் எதிர்பார்ப்புகள் உள்ளன. அவர்கள் அந்த வேலையை விட்டு விட்டு வந்து விட்டாரே என்ற வருத்தம் கூட இல்லை. ஆனால் விட்டு விட்டு வந்தேன்னு சொன்னால் அது வருத்தம். அப்படி சொல்லக்கூட கூடாது. இன்னொன்னும் கேட்பார்கள், நீங்கள் எனக்கு உதவினால் என்னால் என்னுடைய வேலையை முழுவதுமாக பார்த்து கொள்ள முடியவில்லை, என் நேரமும் என் வேலையும் ஒத்துப்போகவில்லை, நேரம் குறைவாக இருக்கிறது, வேலை அதிகமாக இருக்கிறது, என்னால் அதை செய்ய முடியவில்லை, ஆகவே நீங்கள் கொஞ்சம் செய்து கொடுங்கள் என்று கேட்கலாம். ஆனால் அது என்ன போய்விடுகிறது என்றால், என்னால் முடியவில்லைன்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் உதவக்கூடாது. நீங்கள் உதவ வேண்டுமா, செய்யுங்கள். என்னால் எல்லாம் முடியும், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டுமே என்பதற்காகத்தான் உதவுகிறீர்கள், அதுதான் உதவி. இப்படியும் எதிர்பார்ப்பு இருக்கலாம். என்னால் முடியும் முடியாது என்றால்தான் நீங்கள் யோசிக்க வேண்டாம். என்னால் முடியும், ஆனாலும் நீங்கள் உதவ வந்தீர்கள் என்றால் உதவுங்கள். உண்மையில் எனக்கு உதவி வேண்டும், ஆனால் அப்படி வரும்போது மனம் ஏற்க மறுக்கிறது. இது ஒன்று. இப்படி எல்லாமா உதவி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படி எனில் என் பாட்டை பார்த்துக் கொள்ளுகிறேன், உதவியே வேண்டாம் என்று இருக்க வேண்டும். அது இருக்க இயலுமா? முடியாது. ஏன்னா வேலை பலு இருக்கிறதே. அதே சமயத்தில்
ஒரு துளியும் இறங்கி வருவதற்கு மனம் இடம் கொடுக்காது. இந்த இரண்டுக்குள் சிக்கிக்கொண்டால் உண்மையில் உதவுபவருக்கு எந்த கட்டமும் வராது. அவர் எப்படியும் செய்ய போகிறார். யார் உதவி பெற்றுக்கொள்ளப் போகிறாரோ அவர்தான் இரட்டை நிலைப்பாடு. இதுவா அதுவா என்ன சொல்லிவிடுவார்களோ, என்ன நடக்குமோ, இதெல்லாம் மனம் உழைந்து கொண்டே இருக்கும். காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மானப்பெரிதுன்னு சொல்லுவார்கள். உதவி செய்பவருக்கு பெருமைதான். அதே போல அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளுபவரும் சிறந்த நன்றி உணர்வோடு இருந்தால் கண்டிப்பா ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கும் தகுதி இருக்கும், செய்பவர்களுக்கும் அது பிடித்திருக்கும். அதனால் உதவி பெறலாம், எந்த எண்ணத்தோடு என்று முடிவு செய்து கொள்க. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.